அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. கடல் மீது அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. கடல் மீது அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. தடைகள் மேல் அசைவாடுமே, தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எல்லா தடைகளை மாற்றினீரே. மதில் மேலே அசைவாடினீரே, எல்லா தடைகளை மாற்றினீரே. தடைகள் மேல் அசைவாடுமே, தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே,
அப்பா, இந்த மாலை நேரத்தில் உம்மை ஆராதித்து உம்மை துதிக்கும்படியாய் எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற தேவன் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரை எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க. பாடுகிற பிள்ளைகள், செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பி உங்க நாம் மகிழ்பட உதவி செய்வீராக. நாங்கள் எங்களை சமூகத்துல சரண்டர் பண்ணுகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சுந்தைகள் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை உங்க நாம மகிழ்படுவதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமமே பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான் சொல்லப்படுகிறது. நாங்கள் உங்களுடைய சமூகத்துல சுகத்தோடு இருந்து உங்களை முழுமனதாய் ஆராதிப்பதற்கு தேவ ஆவியானவர் நடத்துவீராக. உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன் என்று சொல்லி கர்த்தரை பாடலாம். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி சொல்லி பாடுவேன், துதி சொல்லி பாடுவேன், நீங்க செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவேன். இயேசு ராஜா, இயேசு ராஜா, சொல்லி பாடுவேன், சொல்லி பாடுவேன், நன்மைகளை சொல்லி பாடுவேன், நன்மைகளை சொல்லி பாடுவேன்.
நன்றிகள் இருக்கிறோம் அப்பா. எங்கள் ஜீவன் உமக்கு அருமையா இருந்ததுனால தகப்பனே எங்களை காத்து கொண்டீங்க, நடத்துகிறீங்க. சமூகத்தில் நாங்கள் இன்னும் ஆராதித்து ஆனந்திக்கும்படியாய் எங்கள் நடத்துவீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றிகளை எடுக்கலாம். ஸ்தோத்திரம். வழி திறக்குமே, புது வழி திறக்குமே. வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வாசல்கள் எல்லாம் தலை உயர்த்திடுங்களே, மகிமையின் ராஜா வந்திடுவாரே. தினரெல்லாம் இனி நினைக்க வேண்டாமே, புதிய காரியம் செய்திடுவாரே. ஆமென். புதிய காரியம் செய்திடுவாரே. வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வழி திறக்குமே, ஆமென். வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வாசல்கள் எல்லாம் தலை உயர்த்திடுங்களே, மகிமை ராஜா வந்திடுவாரே. தினரெல்லாம் இனி நினைக்க வேண்டாமே, புதிய காரியம் செய்திடுவாரே. புதிய காரியம் செய்திடுவாரே. அஸ்திய கருவங்கள் மாற்றப்படுமே, இரத்தத்தின் தலைகள் எல்லாம் உடைக்கப்படுமே, எகிப்தின் கொடுங்கோல்கள் முடிக்கப்படுமே. ஆமென். சமுத்திர ஆழங்கள் அற்றி போகுமே, சமுத்திர ஆழங்கள் அற்றி போகுமே, எகிப்தின் சிந்தைகளை நீக்கிடுவாரே. ஆமென். எகிப்தின் சிந்தைகளை நீக்கிடுவாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களெல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களெல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களெல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா. வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. எல்லாம் தாவே புதிய காரியம் செய்திடுவாரே. புதிய காரியம் செய்திடுவாரே. புதிய காரியம் செய்திடுவாரே. யோர்தான் பின்னிட்டு திரும்பி போகுமே, எரிகோ முன்பதாக நொறுங்கி விடுமே. ஆமென். பர்வதங்கள் மலைகள் எல்லாம் பிரிக்குமே, வெளியில் மரங்கள் எல்லாம் கை கொட்டுமே, வெளியில் மரங்கள் எல்லாம் கை கொட்டுமே. ஒருவரை நமக்காக நிறுத்திடுவாரே. ஒருவரை நமக்காக நிறுத்திடுவாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களெல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களெல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களெல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா. வழி திறக்குமே, புது வழி திறக்குமே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வாசல்கள் எல்லாம் தலை உயர்த்திடுங்களே, மகிமை ராஜா வந்திடுவாரே. ஆமென். தினரெல்லாம் இனி நினைக்க வேண்டாமே, புதிய காரியம் செய்திடுவாரே. ஆமென். புதிய காரியம் செய்திடுவாரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களெல்லாம் நீக்கிடுவார்.
புத்தினதெல்லாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஆண்டு வாக்கு கொடுக்கிற காரியத்தை செய்து முடிக்கிறவர், புதிய காரியத்தை செய்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்து நம்மை நடத்துகிறவர். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு புதிதாக நம்மளை புதுசா ஒவ்வொரு நாளும் புதுவிதமான அபிஷேகத்தோடு நம்மை நடத்தி செல்கிறவர். எழுந்திர தேவன் ஆராதிப்போம். உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, காக்கும் யெகோவா ஈரே, எங்கள் வாழ்க்கையின் இம்மானுவேலனே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஜி மைனர் இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனி மேலும் காக்கும் யெகோவா ஈரே, என் வாழ்க்கையின் இம்மானுவேலனே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவே. யோர்தானும் செங்கடலும் நம்மை மீறி எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம்மை மீறி வந்த போதிலும் காத்தவர்.
பிசாசின் சோதனை இயேசு நாமத்தில் அகற்றியவர். பிசாசின் சோதனை இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. சேனை காக்கும் ஒரு தாயைப் போலவே இந்த மாயலோகி என்னை காக்கும் தேவனே. சேனை காக்கும் ஒரு தாயைப் போலவே இந்த மாயலோகி என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே மகிழ்வாய் ஊற்றிடுமே. மகத்தான கிருபை என் மேலே மகிழ்வாய் ஊற்றிடுமே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. அளவை எல்லாம் ஒழிந்து போனவே எல்லாம் புதிதாகவே வாழையாகவே. அளவை எல்லாம் ஒழிந்து போனவே எல்லாம் புதிதாகவே வாழையாகவே. உந்தன் மகிமையில் இறங்கி வாருவே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. உந்தன் மகிமையில் இறங்கி வாருவே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனி மேலும் காக்கும் யெகோவாயீரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனி மேலும் காக்கும் யெகோவாயீரே. இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே ஒரு வருடத்தின் நாட்களிலே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. சோதாவின் செங்கடலும் நம் எதிரி திரும்பி வந்த போதிலும் காத்தவர். சோதாவின் செங்கடலும் நம் எதிரி திரும்பி வந்த போதிலும் காத்தவர். அவர் பிசாசுகளை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். பிசாசுகளை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் கரீசுவே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனி மேலும் காக்கும் யெகோவாயீரே. ஆமாப்பா, இந்த மட்டும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நாங்கள் நிற்கும்படியாக மறுபடியும் எங்களை எல்லா தடைகளை நீக்கி எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்த எபினேசர், இந்த மட்டும் காத்த எபினேசரே இனி மேலும் காக்கும் யெகோவாயீரே. சொல்லலாமா? இந்த மட்டும் காக்கும் எபினேசரே இனி
நீ நம்ப பண்ணின உங்கள் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே, செய்யா நிறைவேற்றி விடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமாண்டவர் சொன்ன வார்த்தைகள் சொல்லலாமா? Amen.
சொன்ன வார்த்தைகள் தான் எங்களுக்கு நிறைவேற்றி தர இருக்கிறதா? சொன்னதை செய்து பிடிப்பவர் உண்மையின் நீதி உள்ள தேவன். ஆகவே என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களாம் சொல்லிக்கிறோம் தரப்போறக்காக நன்றி என்று சொல்லி இப்படி கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அப்படி பிள்ளைகளை அப்படியே செவ பிரசன்னத்தால் நிறைவேற்ற ஜபாவி நிரப்பட்டு ஒவ்வொரு அப்படியே முழங்கால் பண்ணிக்கிறோம். ஒப்பு கொடுக்கும் ஜபாவி ஊற்றுமையா மறவாமல் நிறைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நிறைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நிறைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறவாமல் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே
என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆரோன் குடும்பத்தாரே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் நம்புகிற மனுஷன் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறார். நம்ம மேல அவர் பிரியமா இருக்கின்ற விதம் சொல்லுகிறார். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார், நம்ம மேல பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற கர்த்தர் பிரியமா இருக்கிறது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, எங்கள் வாஞ்சிகள் நிறைவேற்றி முடிங்கப்பா. எங்களோட ஒரே வாஞ்சி ஆண்டவர், இந்த சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும். சபையில் இருக்கிற கர்த்தரோட பிள்ளைகள் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவர். எங்கள் மேல்நகர் பகுதியில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அந்நிய ஜனங்கள் புரோஜாதிகளோட கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவர் நீங்கள் மறக்காமல் முடிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் போதகர் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் போதகர் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஆண்டவர். எங்கள் சபையை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. சபையை ஜனங்கள் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களப்பா, நான் உங்களை நினைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. ஆரோன் குடும்பத்தை நான் உங்களை நினைத்திருக்கிறேன், இஸ்ரவேலை நான் உங்களை நினைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. எங்கள் சபையை நினைத்து பாருங்க ஆண்டவரே. எங்கள் சபையை நினைத்து பாருங்க ஆண்டவரே. எங்கள் சபை மேல பிரியமா இருக்கிறவரே, எங்கள் சபை மேல பிரியமா இருக்கிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல பிரியமா இருக்கிறவரே, எங்கள் நினைத்து இருக்கிறவரே, எங்கள் சபையை நினைத்து இருக்கிறவரே, எங்கள் ஊழியத்தை நினைத்து இருக்கிறவரே, எங்கள் குடும்பத்தை நினைத்து இருக்கிறவரே, எங்கள் ஆளுகளை நினைத்து இருக்கிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் நினைத்தவரும், எங்கள் மேல பிரியமா இருக்கிறவரும், எங்கள் ஊழியத்துல பிரியமா இருக்கிறவரும், எங்கள் சபை மேல பிரியமா இருக்கிறவரும், எங்கள் சபை ஜனத்து மேல பிரியமா இருக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நினைத்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆரோன் குடும்பத்தை நினைத்தவரே, இஸ்ரவேலே குடும்பத்தை நினைத்தவரே, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் சபை உமக்கு கனி கொடுக்கிற சபையாக, சாட்சி உள்ள சபையாக, அன்புள்ள சபையாக இருக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜப ஆவினால எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. ஜப சிந்தையால நிரப்புங்க ஆண்டவரே. ஜப ஆவி எங்களை உள்ளத்துல ஊற்றுங்க. ஜப பாரங்கள் எங்க உள்ளத்துல ஊற்றுங்க. ஆத்ம பாரங்கள் எங்க உள்ளத்துல ஊற்றுங்க. சபை பாரங்கள் எங்க உள்ளத்துல ஊற்றுங்க. ஊழிக்கு பாரங்கள் எங்க உள்ளத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. எங்களை நினைத்தவரே, எங்க மேல பிரியமா இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு எங்கள் ஆலயங்களை கர்த்தாவே ஆத்ம மக்களால நிரப்பப்படணும் ஆண்டவரே. ஆத்ம மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளாக எங்கள் சபையை நினைத்து தருளும் ஆண்டவரே. எங்கள் சபை மேல எங்கள் ஆத்ம மக்கள் மேல் பிரியமாயிருங்க ஆண்டவரே. அவங்களை ரட்சித்து உமக்கு பிரியமான வழியில நடத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் சபையை முழுவதும் நீர் ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. நீர் சபை ஆளுகை செய்யணும் தேற்றரவாளரே. இந்த ஆலயம் உம்மோடு ராஜா, நாங்கள் உம்மோடு ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயங்களை வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஆலயங்களை வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நினைத்தவரும், எங்க மேல பிரியமா இருக்கிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஜபாவினால் எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. ஆத்ம மக்கள் நாங்கள் ரட்சிக்கல கொண்டு வரணும் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் ரட்சிப்புக்கு நேரம் கொண்டு வரணும் ஆண்டவரே. உங்க அன்பு குறித்து சொல்லணும் ஆண்டவரே. உங்களோட சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் ஆண்டவரே. உங்க அன்பு குறித்து சொல்லணும், உங்க ராஜ்யத்தை குறித்து சொல்லணும், உங்களோட வழியை குறித்து சொல்லணும். இந்த வாங்கிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உள்ளத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் சுயத்தை நாங்கள் வாழக்கூடாதபடி உமக்காக நாங்கள் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சுயங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடவாதபடி ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிற பிள்ளைகளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே.
நீர் எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தர வேண்டும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் இந்த ஆண்டில் எங்கள் சபைக்குள்ள செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், வியாதிகள் மரணம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பெரிய வியாதி, கேன்சர் வியாதியா இருந்தாலும், ஏசு வியாதியா இருந்தாலும், டிவி வியாதியா இருந்தாலும், அது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது பெரிய காரியத்துக்கு நீ செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சபையில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் மகிழ்ப்படுவதாக ராஜா, உங்க நாமம் மகிழ்ப்படுவதாக. கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாம் ஜெபிப்போம். ஒரு ஜெபத்துக்கு நம்ம முதலாக பாட்டு கொடுப்போம். நம்ம சபையில ஆத்துமகள் புதிதாக ஆத்துமகள் வருகிறார், அவங்க ரட்சிக்கப்படணும். தேவன் அறிந்து கொள்ளணும். எந்த காரியத்தோடு எந்த சிந்தையோடு ஆண்டு சமூகத்தில் விசுவாசத்தோடு வருகிறார்களோ கர்த்தர் விசுவாசத்தை தன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்யணும். அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் செய்யணும். அவங்களுக்கு தேவை கர்த்தர் சந்திக்கணும். ஆத்மா ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்மா இன்னும் கர்த்தர் மேல அதிகமா விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளாக ஒருவர் மாறப்பட்டு நம்ம சபைக்காக புதிதாக தேவ பிள்ளை புதிதாக விசுவாசியா வருகிற பிள்ளைகள் நாம் நினைப்போம். அபியானவரே மக்கள் சோத்திரம் அப்பா ஏதோ ஷம்மா ஏதோ ஷாமா என் தேவனே மக்கள் சோத்திரம் செலுத்துகிறேன் ராஜா. அப்பா இதுவரை எங்களுக்கு உதவி செய்தவர், இனிமேல் உதவி செய்ய போனக்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. கர்த்தாவே எங்களை கனிமொழியில பாதுகாத்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு எங்கள் நடத்துகிறே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இப்போது கர்த்தாவே எங்களுக்காய் சிலுவை சுமந்து, எங்களுக்காய் ரத்தம் சிந்தி, எங்களுக்காய் மகிழ்ந்து, எங்களுக்காய் எங்கள் அன்பின் தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா இந்த வேலை மாலை நேரத்தில் கர்த்தாவே எங்களோடு பேச போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையோடு பேச போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆவியானவரே இந்த ஒளிமொழி சபையில கர்த்தாவே புது ஆத்துமாக்களை தந்து வழிநடத்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த ஆத்துமா கர்த்தாவே உமக்கென்று வைராக்கியமாக இருக்க உதவி செய்ய, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட என் தேவன் கிரிச்சதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அந்த ஆத்துமாக்கள் தேவைகளை சந்திப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா இந்த சபை நிறைந்து வழிய சபையாய் காணப்பட என் தேவன் கிரிச்சதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா மனிதனால் கூடாது, உம்மாலே எல்லாம் கூடும் ராஜா. அப்பா எங்களால் கூடாது ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் கூடும் ராஜா. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எங்க சபை நிறைந்து வழியும் ஆண்டவரே. அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எங்க சபை மக்கள் நிறைந்து வழி சபையை காணப்பட என் தேவன் கிரிச்சதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா எங்கள் எண்ணங்களும் ஏக்கங்களும் நிறைவேற்ற தேவன் நீதான் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறேன் ராஜா. என் நாமத்தில் எதை கேட்டால் தருவேன் என்று சொன்னவர் நீதான் ஆண்டவரே. உங்க நாமத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே. எங்க சபை நிரப்புங்க, எங்க சபை நிரப்புங்க. புது ஆத்மாவை தாங்க ஆண்டவரே, புது ஆத்மாவை தாங்க ஆண்டவரே. அப்பா நீ புது ஆத்மாவை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்க சபையில கர்த்தாவே ஒவ்வொரு வெஞ்சி நிறைந்து காணப்படாமல் நிறைந்த சபையா காணப்பட என் தேவன் கிரிச்சதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா எங்க சபை நிரப்பப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்க சபை வளரட்டும் ராஜா. எங்க சபையில் ஒரு எழுப்புதல் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எங்க சபையில் ஒரு வல்லமை காணப்படட்டும் ஆண்டவரே. அக்னி காணப்படட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த சபையில அன்பு காணப்பட என் தேவன் கிரிச்சதற்காய் நன்றி செலுத்துகிறேன். சபையை ஆசீர்வதிப்பதற்காக சபையில சமாதானம் சந்தோஷம் இருக்கட்டும், தேவனோட அன்பு இருக்கட்டும் ராஜா. அப்பா தேவனோட பிரசனம் இருக்கட்டும் ராஜா. மக்கள் மேல அப்படியாக அமர்ந்திருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த பிள்ளைகள் உங்களோட பாதத்தை பிடித்துக் கொண்டு உங்களை உண்மையே அன்பு கொள்ள என் தேவன் கிரி செய்ய போவதற்காக நன்றி. ரட்சிக்கப்பட குடும்பமாய் ரட்சிக்கப்பட என் தேவன் கிரி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த சபையை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இந்த சபை மூலியமாக அநேக சபைகள் ஆசீர்வதிக்கப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. கரங்கள் தட்டி அவர் சொல்லுகிறார், இது நான் என்றென்றைக்கு நம் தங்க இடம், இதில் நான் விரும்புகிறபடி நான் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அந்த சபையில கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம அதிகமாக நம்ம சபையில தேவன் கிரியை செய்ய நான் வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவர் தேவன் ஆவியை நம் சபையில வாசம் செய்யணும். அவர் மட்டும் வாசம் செஞ்சிட்டாருன்னா போதும். ஆண்டு பெரிய காரியம் நம்ம சபையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தை நம்ம பரிசுத்த ஆவி நம்ம வரவேற்போம். ஒவ்வொரு ஆராதனையில, ஒவ்வொரு பிரசங்கத்துல, ஒவ்வொரு விடுதலை ஆராதனை, பாஸ்டிங் பீரியட்ல, ஒவ்வொரு ஆராதனை கர்த்தரோட வாசம் செய்யணும். இந்த இடத்துல வாசம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்படி கர்த்தர் நம்ம சபையில வாசம் செய்து பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மாறப்பட்டு நம்ம சபைக்காக நாம் ஜெபிப்போம்.
எஸ் லார்ட் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான நம்ம சபையிலே வாசம் பண்ணணும். ஆவியானவரே அப்பா நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பாராக. அங்கீகரித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியத்தை வாய்க்க செய்யட்டும். ஆமென். நம்முடைய ஜெபம் குறிப்பாக नाम महिमப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. விசுவாச தலைப்பில் நாம தொடர்ந்து தேவனுடைய செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். विश्वास के इस विषय में परमेश्वर के नाम को बोलते आ रहे हैं. கடந்த நாட்களில் கர்த்தர்களோட अनेक காரியங்களை கொண்டு பேசியிருந்தார். और पिछले दिन परमेश्वर तुम्हारे बीच में बहुत सारे कार्य बोले हैं. ஆண்டு இன்று உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. और आज भी तुम्हारे साथ रहकर परमेश्वर तुम्हें चलाएगा. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சொல்லுங்க, என்னோடு பேசும். और आप कहो कि हमसे बात कीजिए. நாங்க கேட்ட அதன்படி வாழ உதவி செய்யும். और उसके अनुसार चलने के लिए मदद कीजिए. கர்த்தர் தாமே கிருபையாய் இருப்பாராக. परमेश्वर की कृपा से रहे. ஆமென். आमेन. ஆமென். கடந்த நாட்களில் நாம தொடர்ந்து பார்த்த காரியம் விசுவாசம் வைப்போருக்கான வாக்குத்தத்தங்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். और विश्वास के वायदा वचन की ओर हमने देखा है. விசுவாசம் வைப்போருக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை குறித்து கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். और विश्वास रखने वाले को परमेश्वर क्या वायदा वचन देते हैं करके पिछले दिन देखे हैं. இன்னைக்கு நாம் தொடர்ந்து பார்க்கும்போது பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிற தேவன். और आज हम लगातार देखेंगे कि बच्चे बनने के लिए परमेश्वर ने हमें अधिकार दिया है. और बच्चे बनने के लिए परमेश्वर ने हमें अधिकार दिया है. हेलो चेक चेक ओके ओके हमें பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தருகிற தேவனை தலைப்பில் நாம் பார்க்கிறோம். हमें बच्चे बनने के लिए परमेश्वर ने हमें अधिकार दिया है. इस विषय पे हम देखेंगे. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இதற்கு ஆதாரமாக வேதவாக்கியம். और यूहन्ना पहला अध्याय में 12 वचन इसका एक उदाहरण है. नया नियम में नया नियम यूहन्ना पहला अध्याय में 12 वचन வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அதிகாரம் கொடுத்தார். परंतु जितनों ने उसके ग्रहण किया उसने उनको परमेश्वर के संतान होने का अधिकार दिया, अर्थात उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं. ஆமென்.
பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா விசுவாச வைப்பு இருக்கு. और बच्चे बनने के लिए अधिकार दिया, उसका कारण जो है हमें बच्चे बनाने के लिए। உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். संसार में रहने वाले हर एक जो है उसके बच्चे हैं करके हम कह सकते हैं। எல்லாம் அவரால் படைக்கப்பட்டவர்கள் தான். और सारा कुछ उसके जरिए उत्पन्न हुआ है। எல்லாருமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், சுவாசத்தை பெற்றவர்கள் தான். और वही परमेश्वर के जरिए सांस को पाए हैं। ஆனா அவருடைய ஜனம் என்று இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் ஏன் படுத்துகிறார் ஆண்டவர் பார்க்கும்போது, और उनका खुद का संतान है करके परमेश्वर यहाँ पर क्यों अंतर दिखाते அவரை हैं? யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். और जो कोई उन्हें विश्वास करते हैं उसको उनकी संतान बनाते हैं। அப்ப மற்றவர்களை யாருன்னு கேட்டா அதிகாரம் பெறாத பிள்ளைகள். और बाकी सब लोग जो है वो बिना अधिकार के हैं। அல்லேலூயா. அதிகாரம் பெற்ற பிள்ளைகளுக்கும் அதிகாரம் பெறாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. और अधिकार पाने वाले बच्चे और बिना अधिकार पाने वाले बच्चे का अंतर है। அல்லேலூயா. அதிகாரம் பெற்ற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், और जो अधिकार पाते हैं वो किस प्रकार रहेंगे? வேதம் சொல்லுகிறது என் நாமத்தினால் அவர்கள் பிசாசுகளை और துரத்துவார்கள், वचन कहते हैं कि मेरे नाम के जरिए वो शैतान को भगाएंगे நவமான பாஷைகளை பேசுவார்கள். और अन्य भाषा को बोलेंगे ஆண்டவர் சொல்லுகிற அநேக காரியங்களை நாமத்துல அவங்க செய்வாங்க. और अनेक कार्य परमेश्वर के नाम से वो करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவர்கள் ஏன் இன்னும் அவருடைய பிள்ளைகளா அந்த பிள்ளைகள் சொல்லப்படுற ஏன் இன்னும் அவருடைய உரிமை பாராட்டவில்லை என்று और சொன்னால், संसार के लोग अभी भी क्यों उसके संतान नहीं बनेंगे तो விசுவாசிக்காதவர்களாக वो இருக்கிறார்கள். अविश्वासी है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து எல்லாரும் அவர்கள் மூலமா கெட்டு போனார்கள் பார்க்கிறோம். और आदम और हवा जो है सब लोग जो है उसके जरिए पाप किए हैं करके हम देखते हैं। கெட்டு போனவர்களாக இருந்தவர்களுக்குள்ளே குறிப்பான சில பேர் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். और बिगड़े हुए उनके बीच में से परमेश्वर कुछ लोग को चुनता है அவருடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுக்கிறார். और उसके संतान के लिए वो चुनता பழைய है। ஏற்பாட்டு புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். और पुराने नियम में हम ये सब देखते हैं। ஆபிரகாமை அவர் அழைக்கிறார். और इब्राहिम को परमेश्वर बुलाते हैं। முதலாவது பார்க்கும்போது காயின் கொலை ஆபேலை கொலை செய்து விட்டபடினால சேத் என்ற புத்திரன் மூலமாக இந்த உலகத்தை மறுபடி கட்டமைக்க விரும்புகிறார். और काई ने जो अपने छोटे भाई अबेल को मारने के कारण दूसरा सेत पैदा होता है, उसके जरिए संसार को बढ़ता है। சேத்தின் வம்சங்கள் பெருகிக் கொண்டு வருகிறார்கள். अभी सेत का जो संतान है वो अभी बढ़ता आ रहा है। நோவாவை தேர்ந்தெடுக்கிறார். और इसके बाद परमेश्वर नोआ को चुनते हैं। ஆனா சேத்து பிறந்த பிற்பாடு ஜனங்கள் பயங்கரமா பெருகி இருந்தனால அவருக்குள்ள ஒரு சட்ட வழிமுறைகள் இல்லாதபடினால अनेक தவறான பழக்கத்துக்குள்ளாக மாற்றப்பட்டார்கள். और सेत के जरिए बहुत बड़ा वंश उत्पन्न होने के कारण उनके बीच बहुत बड़ी एक गलती और पाप उत्पन्न होता है। 6ஆம் அதிகாரத்தில் சொல்றது தேவன் மனுஷர்களை உருவாக்கினதற்காக मनस्तापपड़ता और 6वां वचन पे इस प्रकार कहता है कि मनुष्य को उत्पन्न करने के कारण परमेश्वर वहाँ पर दुख पाते हैं। அவர்கள் பாவம் செய்தார்கள், ஒரு முறையான காரியங்கள் இல்லாமல் போயிற்று और पाप किए, वहाँ पर कोई नियम के अनुसार नहीं जिए। அதனால ஆண்டவர் இந்த உலகத்தை நிர்கிரகம் பண்ணும்படியாக தீர்மானிக்கிறார். इसलिए परमेश्वर सारे संसार को नाश करने के लिए निर्णय किए। சரி, அந்த நிர்கிரகம் பண்ணும் பொழுது அதுல இருந்த 3 பேரை தன்னுடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கிறார். और उस वंश से परमेश्वर 3 लोगों को वहाँ पर चुनते हैं। आमेन। சேம், காம், யாப்பேத். और शेम, काम, याफेत। இந்த 3 பேர்களை கொண்டு மறுபடியும் உலகத்தை கட்டமைக்கிறார் நோவா மூலமாக. और इस 3 लोगों को नोआ के जरिए परमेश्वर संसार को वापस से बनाते हैं। அதுல இருக்கிற முக்கியமானவர் தான் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். और उसके वंश से एकदम मुख्य जो है इब्राहिम को परमेश्वर चुनते हैं। சேம் வம்சத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். और शेम के वंश से परमेश्वर इब्राहिम को चुनते हैं। ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா और क्यों चुनते हैं? பூமியில எல்லாரும் கெட்டு போனார்கள் பார்க்கிறோம். और संसार में सारे लोग जो है बहुत ही बिगड़े हुए थे தவறான சுபாவத்தை வைத்திருக்கிறவர்களாக और காணப்படுகிறது. गंदी सोच के साथ वो थे। பிசாசு அவருடைய பிள்ளைகளா எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். और शैतान जो है सारे लोगों को उसके
अंदर पे रखा था எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி और வைத்திருக்கிறார். सारे लोग को उसके अंदर वो रखा गया था அவருடைய இஷ்டப்படி செய்யக்கூடியவர்களாக மாற்றி और விட்டார். उसके अनुसार वो चलाने के लिए उसने किया है ஆகவேதான் ஆபிரகாமை தேவன் और தேர்ந்தெடுக்கிறார். इसी के कारण परमेश्वर इब्राहिम को चुनते हैं தன்னை ஆராதிப்பதற்கு, और अपने अपने को वंदना தன்னை करते हैं மாத்திரம் और சேவிப்பதற்கு, सिर्फ परमेश्वर की वंदना करते எல்லா हैं ஜனத்தை விட்டு அவங்க ஊரை விட்டு வம்சத்தை விட்டு அப்பா அம்மாவை விட்டு அவரை பிரித்து எடுக்கிறார். और परमेश्वर उनको जो अपने गांव को और वंश को छोड़कर परमेश्वर चुनते हैं ஆபிரகாம் மூலமாக ஈசாக் வருகிறார். और इब्राहिम के जरिए इसहाक आता है ஈசாக்கு யாக்கோபு, ஈசாக் மூலமா யாக்கோபு வருகிறார். और ईसा के जरिए याकूब आता है யாக்கோபுல 12 கோத்திரத்தை தன்னுடைய கோத்திரமா சொந்த கோத்திரமாக ஆண்டவர் எடுக்கிறார். और याकूब से परमेश्वर 12 गोत्रों को अपना खुद का संतान जैसे बनाते हैं அங்கதான் விரிவடைகிறது. और वहाँ पर ही वो बड़ा தேவ होती है புத்திரர்கள் அங்க தேவனுடைய பிள்ளைகள் அங்க விரிவாக்கப்படுகிறார்கள். और परमेश्वर के बच्चे जो है उस जगह पर वो बहुत ही बढ़ते हैं பலுகி பெருகும்படியாக எகிப்துக்கு போகிறார்கள். और वापिस बढ़ने के लिए वो मिस्र देश में जाते हैं பலுகி பெருகி வந்த ஜனங்களை இஸ்ரேல் என்கிற கானான் தேசத்துல நாட்டுகிறார். और बहुत ही बड़े उस जिनको परमेश्वर जो है कानान में आकर रखते हैं அதுல அவர்கள் வளர்ந்து பெறுகிறார். और उसमें वो उठकर बढ़ते हैं அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜனங்களை தான் தன்னை மாத்திரம் ஆராதிக்கணும், தன்னை விட்டு வேற யாரையும் ஆராதிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சில திட்டங்கள், சட்ட திட்டங்களை உருவாக்கி 10 கற்பனைகளை தேவன் எழுதி கொடுக்கிறார். और इन्हीं जिनको परमेश्वर जो है 10 नियम को लिखकर देखते हैं कि मुझे ही सिर्फ आराधना करना है करके देते இந்த हैं 10 கற்பனைக்குள்ளாக அடங்கி இருக்கிற 613 துணை சட்டங்களை தேவன் எழுதி और கொடுக்கிறார். इस 10 नियम के अंदर 613 जो नियम है उसमें भी वो लिखकर देते हैं இதெல்லாம் மனுக்குலங்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்ட காரியம். और ये सारे नियम जो इससे लोग को एक विशेषता रीति के देती है இன்றைக்கும் அதன் பிரகாரம் தான் உலகங்கள் நடந்து கொண்டே வருகிறது. और अभी भी उसके अनुसार ही संसार चलता आ रहा அதை है தழுவிதான் மற்றவர்களும் சட்டங்களை ஏற்றி கொண்டு இருக்கிறார்கள். और उसी के जरिए दूसरे लोग जो है उसके जरिए वो नियम को भी तैयार किए हैं ஆங்கிலேயக்கார இந்திய நாட்டில் அநேக சட்டங்களை வகுத்து வைத்து போனா और अंग्रेजी जो है अपने भारत देश में बहुत सारे नियम को रख कर गए இன்னும் हैं அந்த சட்டங்கள் இருக்கிறது. சில சட்டங்களை நம் நாட்டு தலைவர்கள் அதை மாற்றி இருக்கிறார்கள். और अभी भी कुछ नियम है और सारे जो है अभी वो बदल चुका ஆனா है சில சட்டங்கள் மாற்றப்படாம அப்படியே இருக்கிறது. लेकिन कुछ नियम जो है अभी भी बदले नहीं है वैसे ही है நடைமுறைக்கு ஒத்து வராதபடிகள் மாற்றாமல் இருக்கிறார்கள். और वो चाल चलन में बदलने के ना कारण वो अभी भी वैसे ही அப்ப रहते हैं ஆண்டவர் எழுதி கொடுத்த சட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் பூமியில இருக்கிறது. और परमेश्वर ने जो नियम लिखे दिए अभी भी वो संसार में कह रहा है சட்டங்களை மீறி யார் செயல்படுகிறார்களோ और वो नियम को छोड़ जो ना पालन नहीं करता அவர்களுக்கு தான் அவர்கள் தேவ கோபத்துக்கு वो ஆளாக்கப்படுகிறார்கள். परमेश्वर के गुस्से के लिए एक मनुष्य बन जाते தேவனுடைய हैं கோபம் அவர்கள் மேல் और வருகிறது. परमेश्वर का गुस्सा उनके ऊपर आता है இஸ்ரவேல் மக்கள் அநேக முறை தேவ சமூகத்துக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். और इसलिए लोग जो है अनेक बार परमेश्वर के विरोध पाप किए அப்படி हैं பாவம் செய்யும் போதெல்லாம் அவர்களை திருத்தி மறுபடியும் கொண்டு வருகிறார். और जब भी वो पाप करते परमेश्वर उन्हें सुधार कर सही राह पर आते हैं அவர்களை கண்டிக்கிறார், உணர்த்துகிறார், தண்டிக்கிறார், उन्हें एहसास करते उन्हें डांटते और उन्हें चिल्लाते हैं மறுபடியும் தன்னண்டையிலே கொண்டு और வருகிறார். वापिस उनके सम्मुख पर लाते हैं இப்படி எல்லாம் வந்தும் கூட இன்னும் அந்த ஆண்டவரை முழுமையாய் பற்றி கொள்ளாதபடிக்கு அவரவர் இஷ்டப்படி பாவங்களை செய்தார்கள். और इतना कर भी वो लोग जो परमेश्वर के अनुसार ना जीते हुए अपने पाप में जी रहे थे ஆகவே இயேசு பார்த்தார், இந்த யூதர்களை மாத்திரம் நம்பி இருந்தால் முடியாது. इसलिए यीशु ने देखा सिर्फ यहूदी लोग को देखा तो हम कुछ नहीं कर पाए உலகம் முழுசும் ரட்சிக்கப்படுவார்கள். सारे संसार उद्धार पर आना है உலகம் முழுவதும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும். और सारा संसार मेरा बच्चे बनना है அவரால் படைக்கப்பட்டவங்க தான் और उनके द्वारा ही उत्पन्न किए गए அவரை हैं விட்டு விலகி போயிட்டாங்க. उनको छोड़कर वो हट चुके हैं மறுபடியும் அவங்கள கொண்டு வரணும். और वापिस उनके सम्मुख पर அப்ப लाना அதுக்கு है என்ன பண்ணணும்? तो उसका हमें क्या करना है ஆடு பலி செலுத்தியாச்சு, और बकरी का बलि दे दिया ஆடுகள் பலி செலுத்தி ஆயிடுச்சு, और गाय का भी बलि दे चुके हैं அநேக பலிகள்லாம் அது சொல்லப்படும் எல்லாம் செலுத்தி ஆயிடுச்சு. ஆனா பாவ நிவாரணம் ஒண்ணும் பண்ண முடியல. और जो बलि பாவ बोला நிவர்த்தி ஆகல. जो बलि बोला गया सारा बलि दे चुके अभी तक वो वाचिक में पूरा नहीं हुआ ஆகவே है பலியை ஆண்டவர் வெறுக்க ஆரம்பித்து விட்டார். इसलिए इस बलि को परमेश्वर नफरत करने लग गए थे தாவீது சொல்லுகிற காரியம், பலியை விரும்பினால் செலுத்துவேன், நீ பலியை விரும்புகிறது இல்லை என்று और சொல்லுகிறார். दाऊद कहता है कि अगर आप बलि को इच्छा रखते तो मैं करता था आप नहीं इच्छा कर इसलिए मैंने नहीं किया அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எந்த பலியிலே விரும்புகிறார் என்றால் और कौन सा बलि में परमेश्वर का आशा है உதடுகளின் பலியை விரும்புகிறார்.
ஆசைப்படுகிறார். और होठों का बलि परमेश्वर का आशा है। உள்ளத்திலிருந்து பிறக்கிற ஸ்துதி ஸ்தோத்திர பலிகள் மூலமாக அவர் பிரியப்பட விரும்புகிறார். हमारे हृदय से प्रकट होने वाला होठों का जो बलि है उसी को परमेश्वर आशा रखता है। அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் குமாரனாக உலகத்தில் வர ஆரம்பித்தார். इसलिए प्रभु जो है कुमार पुत्र के जरिए संसार पर आए हैं உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக, और संसार के सारे पाप को मिटाने के लिए சுமந்து தீர்த்து ரட்சிப்பை வைத்து उसे போயிருக்கிறார். उदार रख कर गए हैं। அதை யார் விசுவாசிக்கிறார்களோ और जो भी उसे विश्वास करते हैं அவர்கள் தான் பிள்ளைக்குரிய உரிமை பெறுகிறார்கள். और वही जो बच्चे का अधिकार पाते हैं। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. உலகமுள்ள அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். और सारे संसार उसके बच्चे है करके हम कह सकते ஆனா हैं। இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம விசுவாசியாம போனா அவர் பிள்ளைகளாக ஆக முடியாது. बल्कि यीशु मसीह को अपना उद्धारकर्ता करके नहीं माने तो उनके बच्चे नहीं बन सकते हैं। ஆமென் சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிக்கிறோம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியினால். और नया नियम गलातियों की पुस्तक 1 अध्याय में 6वां वचन। வாசிக்கலாம். கலாத்தியர் 3:6. சரி. யோவான் 3:6. और यूहन्ना 3 अध्याय में 6वां யோவான் वचन। 3:6. क्योंकि जो शरीर से जन्मा है वो शरीर है और जो आत्मा से जन्मा है वो आत्मा है। ஆமென். நிக்கோதேமு என்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் பேசுகிற காரியம். और निकोदेम करके एक मनुष्य से परमेश्वर बोलने वाला कार्य है। அவனிடத்துல ஆண்டவர் ஞானஸ்நானத்தை குறித்து மறுபிறப்பை குறித்து பேசுகிறார். और परमेश्वर जो है वो बपतिस्मा के बारे में परमेश्वर वहाँ पर कहते हैं। அவன் சகோதரி சங்கத்தில ஒரு அங்கத்தினர். और एक संग्रीत का जो एक मेंबर था वो ஒரு அங்கத்தினராக செயல்பட்டவனுக்கு வேத வாக்கியங்கள் அவனுக்கு அறியவில்லை, புரியவில்லை. और मेंबर होने के कारण वचन का जो कार्य उसको समझ नहीं आता था। போதகனாக கூட இருக்கிறார். और दूसरा जो वो प्रचारक भी है, ஆனால் लेकिन தேவனுடைய பிள்ளை அல்லது ரட்சிப்பு என்பது அவனுக்கு தெரியல. लेकिन फिर भी उद्धार कर उसका अर्थ समझा नहीं பழைய है। ஏற்பாட்டு ஆகமங்களை ரொம்ப தரவா போதிக்கக்கூடியவங்க. और पुराने नियम का सारे नियम जो अच्छे से बोलने वाले हैं, ஆனா அவருக்கு ரட்சிப்பு தெரியாம இருந்தது. लेकिन उसको जो है ये उद्धार के बारे में नहीं पता था। அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான். इसलिए परमेश्वर कहते कि अभी वो पानी से या वचन से नहीं जन्मा है तो वो परमेश्वर को राज्य को नहीं देख पाएगा। இந்த சம்பாசனையில தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். और इसी के कारण यीशु कहते हैं कि अगर शरीर से जन्मा है तो वो शरीर होगा और आत्मा से जन्मा तो वो आत्मा है। தாயின் வயிற்றிலே மாம்சமாக பிறக்கிறார்கள். और माँ के कोख से वो एक शारीरिक में पैदा அது होते மாம்ச हैं எண்ணங்களோடு தான் இருக்கும். और शारीरिक के सोच से ही उत्पन्न होते हैं। உலகத்துல சொல்லப்படும் ஜென்ம சுபாவம், और संसार का जो है वो जन्म का एक स्वभाव அந்த है ஜென்ம சுபாவத்தோடு தான் இணைக்கப்பட்டிருக்கும். और उसी के गुण के साथ हम उसके साथ रहते हैं। ஆனா என்றைக்கு அவன் கர்த்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெறுகிறானோ அன்றைக்கு ஆவியினால் பிறக்கிறார். और जो परमेश्वर यीशु मसीह को अपना उद्धारकर्ता मानता है तभी वो आत्मा से पैदा होता है அப்பதான் உண்மையான அவருடைய பிள்ளையாக और மாற்றப்படுகிறார். तभी वो परमेश्वर का एक सच्चा एक बच्चे அது बनता है வரைக்கும் உலகத்தில் உள்ள பிள்ளையாக தான் இருக்கிறார். और तब तक वो संसार का एक संतान है உலகத்தை பின்பற்றி நடக்கிறார். और संसार को वो पीछे हो लेता है உலகம் வாழ்க்கையில ஈடுபட்டு உலகம் போன போக்கிலே தன் மனதையும் செலுத்துகிறார். और संसार जिस प्रकार जीता है उसी प्रकार आपको मन लगाकर वो जीता है। அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்படவில்லை. वो उद्धार नहीं पाया है। கொர்நேலியை குறித்து பார்க்கிறோம். और कोर्नेलियस के बारे में देखते हैं இவங்க தான தர்மங்கள் செய்தவர்கள். और बहुत ज्यादा दान और दम करता था। ஆண்டவரை நம்புறவங்க. परमेश्वर को भरोसा किया அல்லேலூயா. அல்லேலூயா. தான தர்மம் செய்யறான், ஜெபம் பண்றான். और दान और दम करता और प्रार्थना करता அவனுக்கு है। ஒரு நாள் பேதுரு மூலமா உணர்த்தப்பட்டு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. और एक दिन पतरस के जरिए एहसास पाकर एक दिन वो बपतिस्मा நிறைய पाता பேர் है। நல்ல பக்திமான்களாக இருக்கிறாங்க. और बहुत सारे लोग जो बहुत ही भक्तिमान दिखते ஆனா हैं இயேசுவின் பிள்ளைகளாக அல்ல. लेकिन यीशु के बच्चे नहीं। அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளா இல்லாதபடிக்கு और बिना यीशु मसीह के बच्चे இந்த नहीं। உலகத்தின் அதிபதியோட பிள்ளைகளாக இருந்து
செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ये संसार के अधिपति उसके बच्चे बनकर उस क्रिया करते இது हैं। சொல்லப்படுது மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும். और यहाँ पर कहा गया है कि जो शरीर से जन्मा है वो शरीर है அது மாம்ச எண்ணங்கள் தான் உண்டாயிருக்கும். और शारीरिक का सोच इसके अंदर रहता है அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் தெரியாது. और उसको जो है आत्मा का कार्य नहीं पता चलता। ஆவிக்குரிய காரியங்கள் தெரிய வேண்டுமானால் அவன் ஆவியிலே பிறக்க வேண்டும். और आत्मिक का कार्य जांचना है तो उसको आत्मिक में पैदा होना அவன் है। ஆவியிலே பிறக்க வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும். और आत्मिक में पैदा होना है तो उसको पहले विश्वास करना है। ஆமென். आमेन। அப்பந்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். और तभी परमेश्वर का बच्चे बनने का अधिकार मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। தேவான் என்று சொல்லப்படுகிறவருடைய பிள்ளைங்க और सेवन के जो बच्चे हैं போய் ஒரு பிசாசு பிடித்தவன் மேல கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. और जो शैतान पकड़े हुए एक मनुष्य के ऊपर हाथ रखकर प्रार्थना करते हैं அவர்கள் பவுலை பார்த்தார்கள். और वो पौलुस को देखे थे பவுலுடைய பிசாசு ஓட்டுதலுடைய டெக்னிக்களை பார்க்கறாங்க. और पौलुस जिस प्रकार शैतान को भगाते हैं उस कार्य को वो देखते हैं இயேசுவின் நாமத்தில் பவுல் பிசாசுகளை और துரத்துகிறார். यीशु मसीह के नाम से पौलुस जो है शैतान को भगाता है நாமளும் செய்வோம்னு சொல்லி 7 பேர் போய் அப்படி செய்ய போறாங்க. और हम भी ऐसे करेंगे करके 7 लोग मिलकर करते அது हैं ஆசாரியருடைய பிள்ளைங்க. और वो सारे याजक के बच्चे हैं அல்லேலூயா. हालेलुया। ஆசாரியருடைய பிள்ளைங்க மந்திரம் செய்றாங்க. மந்திரம் அந்த பிசாசு ஓட்ட போறாங்க. மந்திரம் செஞ்சு. याजक के जो बच्चे वो तंत्र मंत्र कर शैतान को भगाना चाह रहे थे ஆனால் लेकिन அவங்க ரட்சிக்கப்படல. वो उधार नहीं पाए இயேசு அவங்களுக்குள்ள இல்ல. यीशु मसीह उनके अंदर नहीं है பிள்ளைகள் இந்த உரிமையை பெறல. और बच्चे का एक अधिकार नहीं पाए हैं ஆனா பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்துல ஓ பிசாசு மாத்திர பிசாசு கட்டளையிடுறாங்க. लेकिन पौलुस जिस नाम से वो प्रचार करता है उस नाम को लेकर वो शैतान को भगाते பிசாசு हैं நல்லா தெரியுது. और शैतान अच्छे से जानता है வந்திருக்கிறவன் யாரு, कौन आया है எப்படிப்பட்டவன் और வந்திருக்கிறான், किस प्रकार का वो है எல்லாமே பிசாசு நல்லா தெரியுது. और सब कुछ शैतान जो है वो जांचता அதனால है பிசாசுகள் சொல்லுகிறது इसलिए शैतान उसको लेकर कहता है பவுலையும் அறிவேன், मैं पौलुस को भी जानता हूँ இயேசுவையும் அறிவேன். यीशु को भी जानता நீங்கள் हूँ யார்? तुम कौन हो அல்லேலூயா. हालेलुया। பிசாசு நல்லா தெரியுது. और शैतान अच्छे से जानते हैं பவுல தெரியும்பா, मैं पौलुस को जानता அவன் हूँ இயேசுவின் பிரசன்னத்தால் நிரம்பி वो இருக்கிறவன், यीशु मसीह के प्रसन्नता से भरा हुआ है वो उदार पाया है இயேசு பிள்ளையாக அங்கீகரிக்கப்பட்டவன், यीशु मसीह के नाम से अंगीकार पाया ஆண்டவரால் है ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டவன், और परमेश्वर के द्वारा वो सेवक में गया है ஒரு பயங்கர வல்லமையான ஊழியக்காரன். सामर्थ्य एक सेवक है ஆனா அவர் தெரியும் எங்களுக்கு, और उसको मैं जानता हूँ இயேசுவையும் தெரியும், और मैं यीशु मसीह को भी அவர் जानता हूँ எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும். वो किस प्रकार के है करके हम जानते ஆனா हैं நீங்க யார்? लेकिन तुम कौन हो அது கேட்கிற கேள்வி, और शैतान पूछने वाला प्रश्न जो உங்களுக்கு है, என்ன தகுதி இருக்கிறதுங்கிறதுல நீங்கள் யார்? तुम्हें क्या योग्य है करके पूछने के लिए ये प्रश्न पूछते हैं அல்லேலூயா. தகுதி இல்லாம இருந்துகிட்டு நம்ம பிசாசுக்கு போயிருக்கோம். और योग्य नहीं रहे तो हम शैतान को भगा नहीं पाएंगे பிசாசுக்கு தெரியும், क्योंकि शैतान अच्छे से जानता நம்மளை है குறித்து பிசாசுக்கு தெரியும். हमारे बारे में वो जानता है அது அங்க பார்த்துட்டு தான் அவங்கள பிசாசு சொல்லுது. அந்த அசுத்தாவை பிடித்தவன் சொல்றான், அவளை தெரியும், இயேசுவை தெரியும், நீங்கள் யார்? और वो सब जानकर ही अशुद्ध आत्मा जो पकड़ा है वो कहता है कि मैं पौलुस को भी जानता हूँ यीशु को भी जानता हूँ மாத்திரமல்ல அவங்கள உரிந்து வாடைகள்லாம் உரிந்து அடி விட்டுருச்சு. और ஆடைகள்லாம் உரிஞ்சிட்டு அழிச்சு துரத்துச்சு. और उनके वस्त्रों को निकाल कर उनको बाहर पर भगाए ஒரு हैं। பிசாசு தான், सिर्फ एक ही शैतान ஆனா है 7 பேரை துரத்துச்சு. लेकिन 7 लोगों उसने भगाया 7 பேரை அடி வைக்க ஓடினாங்க. और 7 लोग उससे मार डालकर वो भागे அது அவ்வளவுக்குள்ள வலிமை விஷயம். और उतना ही सामर्थ्य था அல்லேலூயா. हालेलुया। இப்ப இயேசு அவங்களுக்குள்ள இல்ல. और इसका मतलब यीशु उनके अंदर नहीं है ஆமென். आमीन। அது 7 பேர் துரத்துச்சு. और वो 7 लोग को भगाया ஆனா இயேசு உங்களுக்குள்ள இருப்பார்னா लेकिन अगर यीशु मसीह तुम्हारे अंदर हो तो 7,000 துரத்தலாம். 7,000 को भी भगा सकते हैं ஆமென். आमीन। அது ஒரு நாமமே போதும். सिर्फ वो एक नाम काफी है ஏன்னா அவருடைய நாமம் தான். क्योंकि उसी का नाम है அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ और जो कोई इसके नाम से विश्वास करके उसे अंगीकार करते हैं அத்தனை பேர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம். और सबको बच्चे बनने के लिए अधिकार दिया ஆமென். आमीन। அப்போ பிள்ளைகளாக்கப்பட்ட உடனே जो बच्चे बनने के बाद அந்த உரிமை நமக்கு கிடைக்க பெறுகிறது. वो अधिकार को भी हम पा लेते அதை हैं வைத்து நாம் அவரை சாத்தானை துரத்த और முடியும். उस अधिकार को रखकर हम शैतान को भगा இப்ப सकते हैं மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், अभी शरीर से जो जन्मा है वो शरीर है ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். और आत्मा से जन्मा है वो आत्मा है நாம் ஒவ்வொருவரும் ஆவியிலே பிறந்திருக்க வேண்டும். और हम सब जो है आत्मा में पैदा होना है ஞானஸ்தானம் எடுத்தேன், அது மட்டும் இல்ல, और सिर्फ बपतिस्मा लिए वो काफी नहीं है। ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது.
और जो बपतिस्मा से और आत्मा से जो पैदा होना। ஆமென். அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. और जल से वो जन्म नहीं लिया तो परमेश्वर के सम्मुख को नहीं देख पाएगा। ஆக மாம்சத்தின் ஒட்டி இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற செய்த பாவங்களுக்காக நாம களத்திலே மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறோம். और शारीरिक कार्य में करने वाला पाप के कारण हम बपतिस्मा लेकर उठते हैं ஆவியிலே உயிர்த்தெழுந்திருக்கிறோம். और आत्मा में भी उठते हैं। ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள और வேண்டும். आत्मा का जो भरपूरी है उसे हम पाए हैं। ஆமென். ஆமென். பெற்றவர்கள் और பாக்கியவான்கள். जो पाए वो भाग्यवान। பெறாதவர்கள் இன்னும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். जो नहीं पाए वो परमेश्वर से और पूछकर उसे உங்க पाए। ஆவியை மேல பொழிந்தருளுங்க. और आपका आत्मा मेरे अंदर उठे ஆவியினால நாம் பிறக்கணும். और आत्मा में मुझे जन्म लेना। ஆமென். ஆமென். அல்லேலூயா. மாம்சத்துல பிறந்து விட்டு और शारीरिक में मैं जन्मा हूँ, ஆவியில நாம் பிறக்கணும். अभी मुझे आत्मा में जन्मा। ஆவியினால் பிறப்பது என்ன எப்படி இருக்குங்க? और आत्मिक से जो भरा அது ஆவியா இருக்கும். वो आत्मा में रहे ஆவியில் நிறைந்து ஆண்டவரை துதிக்கிறது. और आत्मा में भरकर परमेश्वर की स्तुति ஆவியில் करना। நிறைந்து தேவனை और ஸ்தோத்தரிக்கிறது. आत्मा में भरकर परमेश्वर की स्तुति சும்மா करना। சாதாரண ஜெபமோ सिर्फ साधारण एक प्रार्थना சாதாரண ஒரு பாடல்களோ साधारण एक गीत जो है தேவனுடைய பிரசன்னத்தை நம்மத்தில் கொண்டு வராது. और परमेश्वर का प्रसन्नता हमारे सम्मुख पर नहीं लाएगा। அல்லேலூயா. ஒரு சாதாரண பாட்டு பாடினா தேவ பிரசன்னத்தை கொண்டு வராது. और व्यर्थ से हम गीत गाए तो परमेश्वर का उपस्थिति को नहीं ला पाएंगे। உண்மையாகவே ஆண்டவரை துதிக்கும் போது और सच्चाई से परमेश्वर की स्तुति किए அந்த तो பிரசன்னம் நம்மள வந்து और நிரப்பும். उसका उपस्थिति हमें भरेगा। அதுதான் நமக்கு ஆவியில நிறைவு தேவை. और इसीलिए हमें आत्मा में एक भरपूरी चाहिए அல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடும் அவரை ஆராதிக்கிறோம். और आत्मा से और सच्चाई से उसकी आराधना அந்த करें। ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறவங்க யாருன்னு சொன்னா அவருடைய பிள்ளைங்க. और जो कोई आत्मा और सच्चाई से आराधना करते हैं वो परमेश्वर के संतान யார் हैं। அவருடைய பிள்ளைங்கன்னு கேட்டா விசுவாசிக்கிறவங்க. और जो कोई उसका संतान है विश्वासी के लोग हैं। ஆமென். அவரை முழு மனசா விசுவாசிக்கிறவங்க उसके पूरे मन को जो विश्वास करते அவருடைய हैं பிள்ளைகளாக்கப்படுறாங்க. वो सारे उसके बच्चे बनते हैं। கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 வசனம். गलाती की पुस्तक में 3 अध्याय में 26 3:26. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவ இயேசுவை பற்றும் ஆமென். நீங்கள் எல்லோரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே புத்திரராய் இருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. क्योंकि तुम सब उससे विश्वास करने के द्वारा जो मसीह यीशु पर है परमेश्वर के संतान हो। ஆமென். அப்படினா இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் முழு மனசா ஏற்றுக்கொண்டார்களோ और जो कोई यीशु मसीह को अपने पूरे हृदय से अपनाए हैं அத்தனை பேர் பிள்ளைகள் என்கிற காரியத்தில் இது சொல்லப்படுகிறது. और वो सारे लोग उसके बच्चे है करके यहाँ पर वचन தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே और विश्वास के करने के द्वारा இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே और यीशु को जानने वाला उस विश्वास के द्वारा அவருடைய தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. और मसीह के संतान हो। ஆமென். கீழே சொல்லப்படுகிறது ஏனெனில் क्योंकि உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. तो जितने मसीह से बपतिस्मा लिए हैं उन्होंने इस मसीह को पहन लिया है। ஆமென். அவரை நம்ம தரித்திருக்கிறோம். और मसीह को हम पहने हैं। ஆமென். ஆமென். மலையாள பாடல் சொல்லுகிறது मलयालम का गीत गाते हैं। என்ன வஸ்திரம் தரித்து உயர்த்த விஸ்தார் சங்கமதில் வெண்ம வஸ்திரம் தரித்து உயர்த்த விஸ்தார் சங்கமதில் செல்லின் சவிதே வந்து அல்லேலூயா பாடினார் செல்லின் சவிதே வந்து அல்லேலூயா பாடினார் புத்தி உள்ள நிர்மல கண்ணியே புத்தி உள்ள நிர்மல கண்ணியே ஆமென். அல்லேலூயா. மத்திய ஆகாயத்துல தேவ சமூகத்துல வெண்ம வஸ்திரங்களை தரிச்சு இருக்கிறாங்களாம்.
அவங்க எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி தேவனை பாடி துதிக்கிறாங்களாம். और मध्य आकाश में सब लोग सफेद कपड़े को पहनकर परमेश्वर को हालेलुया करके उनकी स्तुति करते हैं। ஏன்னா அவங்க எல்லாரும் தேவ சமூகத்துல ஞான ஸ்நானம் பெற்று ஆவின் அபிஷேகத்தை பெற்று தேவனுக்குள்ளாக வாழுகிறவர்கள். क्योंकि वो सारे लोग जो है बपतिस्मा लेके आत्मा पाकर परमेश्वर के अंदर जीने वाले हैं। கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். और गलातिया की पुस्तक 4 अध्याय में 6वां वचन, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஆமென். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை ஆ. உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஒரு கரங்களை உயர்த்தி ஆமென். तो उठाकर हम आमीन कहेंगे। அல்லேலூயா. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? இங்க வசனம் சொல்ல எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? हम இந்த सब इस வசனத்தை. वचन को पढ़ेंगे। 6आम वचन गलातियों का पुस्तक में 14 अध्याय में 6वां वचन படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆமென். எங்க இருக்காரு? ஆமா. அப்பதான் நம்ம துதிக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள்லாம் அவருக்கு பிரியமா மாறும். परमेश्वर ने अपने हृदय में भेजा, इसी के कारण उसका स्तुति जो है उसके लिए प्रसन्न होता है। அல்லேலூயா. हालेलुया। நாதாபும் அபியும் அந்நிய அக்கினிகளை கொண்டு வந்தாங்க. और अभी जो है वो अन्य अग्नि को लाए थे, அதனால தேவ சமூகத்துல அவங்க வந்து தள்ளப்பட்டு போனாங்க. और इसी के कारण परमेश्वर के समूह पे वो धकेले गए थे। அதாவது வேற தேவ சமூகத்துல அந்த இது எடுக்கிறாங்க, அந்நிய வேற இடத்துல இருந்து அக்கினி எடுத்து கொண்டு வந்தாங்க. और परमेश्वर के समूह से अग्नि ना लाते हुए दूसरी जगह से वो अग्नि लाए थे। அதனால தேவன் வந்து அவர்களை எரித்து போட்டார், அந்த இடத்துல கொண்டு போட்டார் பாக்குறோம். और उस जगह पर परमेश्वर ने मार डाला करके वचन कहता है। அப்போ நாம தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம और परमेश्वर का आत्मा जो पाए हम துதிக்கிற हैं, துதி அவர் ஏற்றுக்கொள்கிறார். जो हम स्तुति करते हैं उसमें वो प्रसन्न होता है। அல்லேலூயா. 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 हालेलुया। இது தேவனுடைய பிள்ளைங்க ஆவியை பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி துதிக்கிறதுல அவர் ரொம்ப பெருமைப்படுறாரு. जो आत्मा में भरे हैं वो अन्य भाषा में परमेश्वर की जो स्तुति करते हैं उसमें परमेश्वर बहुत ही आशा रखते हैं। பொல்லாத இருதய உடையவர்கள், और जो कठोर हृदय के हैं பலவிதமான பாவத்தால் நிறைந்தவர்கள் और बुरे हृदय जो बहुत प्रकार के पाप करते हैं, அவருக்கு துதிகளை செலுத்தும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படாது. और जो उनके मुंह से द्वारा स्तुति उठता है वो परमेश्वर अंगीकार नहीं करते, ஏன்னா அது அங்க போய் சேராது. क्योंकि वो परमेश्वर के समूह पर पहुंचता नहीं है। வழிகள் செம்மையானவைகளா இல்லாத போது और उनका रास्ता जो सही मार्ग पर नहीं चलता அந்த है, ஜெபம் तो ஏற்றுக்கொள்ளப்படாது. उनका प्रार्थना जो अंगीकार नहीं करा जाता। ஆமென். आमीन। அப்ப நாம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதுக்கான அந்த சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். इसलिए अप्पा पिता करके पुकारने के लिए परमेश्वर ने भी वो अधिकार दिया है। ஆமென். ஆமென். யோவான் 8ஆம் அதிகாரம் 44 வசனம். और यूहन्ना 8वां अध्याय में 44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் நீங்கள் உண்டானவர்கள். உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். ஆ. அவர் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறார். ஆ. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்படி தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்க சொல்லப்படுகிறது நம்முடைய சீஷர்களை பார்த்து, அதாவது யூதர்களை பார்த்து அவர் அங்கே சொல்லுகிறார். और यहाँ पर यीशु मसीह जो यूदिया को उस लोगों को देखकर कहते हैं, யூதர்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியம், और यूदिया लोग को देखकर कहने वाले कार्य அவங்க जो है, வாக்குவாதம் செய்யறாங்க और ஆண்டவரிடத்துல. वहाँ पर उनका एक विवाद चलता है। ஆகவே ஆண்டவர் அவர்கள் சொல்றார், நீங்கள் உங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். इसलिए परमेश्वर कहते हैं कि शैतान के द्वारा तुम उत्पन्न हुए हो, பிசாசுடைய கிரியை இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். और शैतान का जो लालसा उसको पूरा करने के लिए चाहते हैं, அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். और वो तो आरंभ से हत्यारा है। பாருங்க என்ன சொல்றேன்னா, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. और सत्य पर स्थिर ना रहा, क्योंकि सत्य
उसके अंदर அவன் नहीं है। பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். और वो झूठ बोलता है जो उसका झूठ का पिता है। அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். और जब झूठ बोलता है तो अपने स्वभाव से ही बोलता है। பொய்யிலே பிறந்தவன் பொய்யிலே வளர்ந்தான். और झूठ से पैदा हुआ झूठ से ही बढ़ता है। அல்லேலூயா. ஆக அவனுக்குள்ள இவ்வளவு ஒரு பித்தலாட்டங்கள் இருக்கிறது. इसके अंदर इतने बुरे कार्य हैं। அதுல தான் யூதர்கள் நிறைஞ்சிருந்தாங்க. और उसी में यूदिया लोग भी भरे हुए அதனால थे। சொல்ல நீங்க உங்கள் பிதாவினால் பிசாசினால் உண்டானவர். और इसीलिए பிசாசினால். परमेश्वर कहते कि पिता शैतान से तुम उत्पन्न हुए हो। ஆமென். அப்ப இவர் எங்க இருந்து உண்டாருன்னு சொன்னா வானத்திலிருந்து உண்டானவர். और ये कहाँ से उत्पन्न हुआ? तो आकाश से उत्पन्न அது हुआ। ஆவியினால் உண்டாக்கப்பட்டது. आत्मा के द्वारा उत्पन्न हुआ। ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கு. और आत्मा से जन्म लेता है, वो आत्मा में रहता இது है। மாம்சத்தினால் பிறந்ததால மாம்சத்திலே கிரியை செய்கிறாங்க. और शारीरिक में जन्मा है तो वो शारीरिक है। ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னாரு इसीलिए परमेश्वर कहते हैं எல்லாரும் மாம்சமா தான் இருக்கிறீங்க. तुम सारे शारीरिक ही हो। ஒரு நாள் ஒன்று கூடி வாருங்க. और एक दिन तुम इकट्ठा होकर ஒன்று आएंगे। கூடி வரும்போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவி உங்க மேல வருவாங்க. और जब इकट्ठा होकर आते हो पवित्र आत्मा तुम्हारे अंदर நீங்க उतरेगा பலன் அடைவீங்க. और तुम बल पाओगे। எருசலேம் சமாரியா பூமியின் முழுவதும் எனக்கு சாட்சிகளாய் மாறப் போறீங்க. और यरूशलेम समारे यूदया सारे संसार के लोग के बीच में तुम गवाही ஆண்டவருக்கு दो। தெரியுது இவங்க மாம்சத்துல செயல்படுகிற கூட்டமா இருக்கிறாங்க. और परमेश्वर जानते कि ये शारीरिक की रीति से क्रिया ஆனா करने वाले இவங்களுக்கு लोग ஆவி பெற்றாதான் இவங்க ஊழியம் சக்சஸ் ஆகும். इसलिए आत्मा में भरे तो ही ये सेवा का जो है वो पूरा होगा। ஆகவே ஆண்டவர் அந்த நாட்களை சொன்னார் நீங்க எருசலேம்ல பரிசுத்தாய் பெற வரைக்கும் எருசலேமுக்கு போகாம அங்கே தங்கிருங்க. इसलिए यीशु मसीह से कहा जब तक तुम आत्मा को नहीं पाते यरूशलेम से तुम किधर भी मत जाओ। ஆகவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெறுவதற்காக அவங்க காத்திருந்தாங்க. इसलिए परमेश्वर का वायदा वचन को पाने के लिए वो इंतजार விசுவாசித்தவங்க किए। பெற்றாங்க. और जो विश्वास किए वो उधर पाए। தேவ நாமத்துல ஒருமனப்பட்டவங்க பெற்றாங்க. और जो यीशु मसीह के नाम से एक मन हुए वो परमेश्वर के आत्मा को पाए। உலகமெங்கும் சாட்சிகளா और மாறினாங்க. वही संसार में बढ़कर वो गवाही बने। அநேக ரத்த சாட்சிகளாகவும் காணப்பட்டாங்க. और लहू की गवाही भी वो थे। ஒவ்வொரு தேசத்துல போய் வித்தாக விழுந்தாங்க. और हर एक देश में जाकर वो एक बीज के समान बोए அந்த गए வித்து हैं। அங்கே ஊன்றப்பட்டு முளைச்சது. और वो बीज है वहाँ पर पड़कर बहुत ही बड़ा हुआ। இன்னைக்கு திரளாய் கனி கொடுத்திருக்கிறது. अभी बहुत सारे लोग को वो फल दिया। ஆமென். आमीन। ஆவியினால் நிரப்பப்பட்டனால தான் போனாங்க. और आत्मा से भरे हुए इसी कारण वो गए हैं। ஆவியில நிரப்பப்படனா போக और மாட்டாங்க. आत्मा மாட்டாங்க. भरे नहीं हुए तो वो नहीं गए रहे। கடமைக்காக செஞ்சா அது நடக்காத காரியம். और फर्ज के लिए करने वाला कार्य पूरा नहीं होता है। ஆமென். आमीन। அல்லேலூயா. அல்லேலூயா. சில தேசங்களுக்கு சாகறதுக்காக போனாங்க. और कई कुछ देश में सिर्फ मरने के लिए वो गए थे। செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி போனாங்க. और मरे तो भी चलेगा। ஏன்னா அவங்க ஆவியில நிரப்பப்பட்டிருந்தாங்க. ये बहुत ही आत्मा से वो भरे थे। இயேசுவை அப்பா என்று கூப்பிடுகிற அதிகாரம் और பெற்றிருந்தாங்க. यीशु मसीह को पिता करके पुकारने के लिए अधिकार पाए ஆனால் போன हैं। இடங்கள்லாம் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி इसलिए காணப்பட்டாங்க. जहाँ पर भी वो गए परमेश्वर की उपस्थिति से गए। சுவிசேஷம் வளர்ந்தது. सुसमाचार बढ़ा। நம்ம இன்னைக்கு நிற்க காரணம் அவங்க ஒரு और हम காரணம். यहाँ पर रहने के कारण वही है। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாள்ல இருந்த அபிஷேகம் பெற்றவர்களுடைய வல்லமையினால்தான் அவங்க முயற்சினால்தான் இன்னைக்கு நாம இந்த பலிபீடத்தில் இருக்கிறோம், இங்க கூடி இருக்கிறோம். और उस दिन पेंटेकोस्त के दिन आत्मा को जो पाए उनके कारण हम यहाँ बलि स्थान पे खड़े हैं। ஆமென். அவங்க அன்னைக்கு செயல்படாம இருந்தாங்கன்னா अगर उस दिन वो क्रिया नहीं की நாம रहे இன்னைக்கு तो ஒண்ணும் கிடையாது. आज हम नहीं रुक पाएंगे। பரிசுத்தாவி பெற்றிருந்தனால்தான் அன்னைக்கு அவங்க और செயல்பட்டாங்க. पवित्र आत्मा को पाए इसीलिए उस दिन वो क्रिया की। பரிசுத்தாவி பெறுவது காரணம் என்ன? விசுவாசித்தாங்க இயேசுவை. और पवित्र आत्मा को पाने का कारण जो था वो सिर्फ विश्वास இயேசுவை की। விசுவாசத்தினால அவங்க ஆவியை और பெற்றாங்க. यीशु मसीह को विश्वास की इसलिए वहाँ पर उस आत्मा को पाए। இந்த கலாத்தியர் சொன்னவர் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு கொடுத்தார். और அனுப்பினார். जिस प्रकार गलाती में कि अपने आत्मा को वहाँ पर उठेले। ஆமென். ஆமென்। அவருடைய ஆவியை பெற்றதுனால और परमेश्वर की आत्मा को पाने के அவங்க कारण சோர்வடைந்து இருக்கல. वो थके हुए नहीं थे, வல்லமையாக செயல்பட்டாங்க. सामर्थ्य से उठे थे। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 56ஆம் அதிகாரம் और यशायाह का पुस्तक 5வது வசனம் 5वां वचन। என்ன சொல்லுகிறது? 56:5 நான் அவர்களுக்கு நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்குள்ளும் குமாரருக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் ஆமென். உத்தம இடத்தையும் எஸ். கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன். எஸ். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகள் ஆகின உடனே और उनके बच्चे बनने के बाद என்ன சொன்னார் பாருங்க?
நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரதிகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நாமத்தை அவர்களுக்கு அறிவிப்பேன். நித்திய நாமத்தை அவர்களுக்கு அறிவிப்பேன். और नित्य नाम सदा वो में देगा. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. இது எப்ப நிறைவேறுகிறது? और ये कब पूरा होता है? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னால 700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை. और यीशु मसीह पैदा होने के पहले 700 साल पहले बोला गया वचन है ये. அது இயேசுக்கு அப்புறம் இயேசு உலகத்துக்கு அப்புறம் நிறைவேறுச்சு. और ये सब जब यीशु मसीह संसार में आए तभी ये वचन पूरा होता है. நாம தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சோம். और आज के दिन हम उस आशीष को हम प्राप्त किए हैं. விசுவாசிக்கிறீங்களா? विश्वास நாம தான் நீங்க சுதந்திரிச்சிருக்கோம். आज के दिन हम उसे प्राप्त किए என்ன हैं. சொல்லுவா? மறுபடியும் அதை வாசிங்க பாப்போம். நான் அவர்களுக்கு ஆ. என் ஆலயத்திலும் ம். என் மதில்களுக்குள்ளும் ஆ. குமாரருக்கும் குமாரர்களுக்குரிய ஆ. இடத்தையும் ஆமென். குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடம். ஹல்லேலூயா. குமாரருக்கும் குமாரத்தி அவர் ரெண்டு ஜனங்களும் தேவ சமூகத்துல வந்து இருக்கிறோம். और पुत्र और पुत्रियां जो है दोनों मिलकर परमेश्वर के समुख पर रुके हैं. பாருங்க, கீர்த்தியை பார்த்து உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அறிவிப்பேன். और उनका नाम सदा बनाए रखूंगा और वो कभी मिटाया ना जाएगा. இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட நிறைவேறிட்டு இருக்கு. और यही वचन आज के दिन हमें वो पूरा होता है. ஆமென். आमेन. என்றும் அழியாத நாமம். और जो नाश ना होने वाला एक नाम. இயேசு என்றும் நித்தியம் 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 நித்தியமாய் இருப்பவர். और यीशु मसीह जो है सदा सदा जीवित है. அவர் இருக்கிற வரைக்கும் நாம இருப்போம். जब तक यीशु है तब तक हम रहेंगे. அவருக்கு முடிவே கிடையாது. और उसका कोई अंत नहीं है. அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. और वही नित्य का एक सदा प्रभु है. ஆமென். நித்தியானந்தமுள்ளவர். और बहुत ही नित्य प्रभु है. முடிவு பெறாதவர். उसका कोई अंत नहीं அப்ப है. அவரோடு நாமளும் இருக்கோம். उसका मतलब उनके साथ हम भी रहेंगे. ஏன்னா அவருடைய பிள்ளைங்க நாம. क्योंकि उनके बच्चे हैं हम. பிள்ளைகளாய் இருக்கிற அப்படினால बच्चे होने के कारण நித்திய நித்தியமாய் ஒரு சமூகத்துல அலங்கரிச்சுட்டு இருக்கு. और नित्य नित्य परमेश्वर के समूह पे हम रहेंगे. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நல்ல பாட்டு பாடி துதிக்கிறோம். और यहाँ पर अच्छे गीत गाकर हम நல்ல बोलते हैं ஸ்தோத்திரம் பண்றோம் வைக்கிறோம். और अच्छी सी स्तुति करते हैं. நம்முடைய ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே நமக்கு और अचानक से हमारा आयुष का जो समय खत्म होता है तो हम चले जाते हैं. ஐயோ பாட்டு பாட்டெல்லாம் இங்க வச்சு तो उसके बाद जो गीत गाए वो गीत सब कहाँ गया. அப்படி நம்ம ஒரு வருத்தம் பண்றோம்ல பூமியில. अब जब संसार में रहते हैं ऐसा हम सोचते हैं. அப்படி வருத்தம் பண்றோம் அப்படிதானே? ऐसा हम सोचते हैं. இது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம், சனிக்கிழமை 2 மணி நேரம் இதெல்லாம். और सिर्फ हफ्ते हफ्ते जो करने वाले हैं, उसमें ही हम आराधना स्तुति करते हैं. மற்றபடி வீட்டுல சமயம் கிடைச்சா ஜபம் இல்லாட்டி और घर पर जाए तो हम प्रार्थना करें सोचे तो करते नहीं तो नहीं. சபை கிடைச்சா ஜபம் இல்லாட்டே இல்லை. और समय मिला तो करते नहीं तो नहीं. அப்படிதான் वैसे ही. ஏதோ கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு और பாடின மாதிரி திருச்சி மாதிரி ஜெபிச்ச மாதிரி கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செல்லணும். கஷ்டப்பட்டு ஜெபிக்கா கூடா ஜெபிக்க இஷ்டம் இல்லாத ஒரு ஜெபம் இப்படிலாம் ஜெபிக்கணும். और बहुत सी कष्ट कर नष्ट से हम बहुत ही प्रार्थना करते हैं. அது பரலோக தப்பி கிடையாது. लेकिन स्वर्ग में वैसा नहीं है. இதை விட மியூசிக் நாங்க நிறைய இருக்கோம். और यहाँ से जितना संगीत है वो सब उससे बढ़कर वहाँ रहेगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இங்கோட பாடகரோட அங்க பாடகர் நிறைய இருப்பாங்க. और यहाँ पर जो गायक है उससे भी बढ़कर वहाँ पर ஐயோ रहेगा. இந்த ஆராதனை எப்பொழுதுமே சதா காலங்கள் और ஆராதனை वो आराधना बहुत ही सदा कर रहने वाला है. எப்பொழுதுமே அவருடைய சமூகத்தை பார்த்துக்கிட்டே और हरदम उसके समूह में एकदम मगन हो. அந்த ஆராதனை பிரசனத்தில் இருந்துகிட்டே இருக்கு. उस आराधना की उपस्थिति में बनने यहाँ पर அதுதான் வேறானது. और बहुत ही बड़ा एक आनंद है. ஆமென். आमेन. சில நேரம் அப் அண்ட் டவுன் ஆகிட்டு இருக்கு. और यहाँ पर थोड़े समय उठते और झुकते हैं. வெரி குட், நல்லா விளக்கம் கொடுக்குறான். சில நேரம் ஆவியில் நிரம்புறோம், சில நேரம் உளுந்துறோம், சில நேரம் சோர்ந்து வந்துடும், அப்படிலாம் நடக்கும். और कई समय आत्मा में हम बढ़ते और करते भी हैं. அங்க அப்படி கிடையாது. वहाँ पर वैसा नहीं है. அது எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கு. और वहाँ पर हरदम एक आनंद का जीवन அதனால है. வசனம் சொல்றது என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறேன். इसलिए वचन कहता है कि सदा रहने वाला एक नाम उनको दूंगा. சரீரம் அழிஞ்சு போயிடும். हमारा शरीर मिट जाएगा. ஆமென். ஆமென். சரீரம் அழிஞ்சு போயிடும். हमारा शरीर मिट जाएगा. இந்த ஆதி ஆத்மாவும் लेकिन हमारा प्राण और आत्मा जीवन தேவன் தந்தது. परमेश्वर ने दिया है. அவர் நாமத்தை போட்டிருக்காரு. और उसका नाम डाला அப்படி है. நாம நம்ம மேல அடையாளம் और போட்டிருக்கிறார். उसका नाम हमारे ऊपर चिन्ह ஆகவே डाला இது है. அழியவே அழியாது. इसे नहीं मिटेगा. சதா காலம் துதிச்சுக்கிட்டே இருக்கு. और सदा काल हम उसकी स्तुति என்ன करेंगे. பிள்ளைங்க
क्योंकि उसके बच्चे हैं அல்லேலூயா. हालेलुया। அவருடைய பிள்ளைகள் சொல்லிக் கொள்வது நான் பெருமைப்பட்டுக் और கொள்வேன். उसके बच्चे बोलने के कारण हम उसमें रमन நான் पाते हैं। இயேசுவின் பிள்ளை, हम मैं परमेश्वर का पुत्र हूँ, அதனால எனக்கு பயமே இல்லை. इसलिए मुझे कोई डर नहीं है। ஆமென். ஆமென். ஐயா பெருக்கமன் பாடுறார், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. और भाई बर्कमन वो गीत गाते हैं परमेश्वर का बच्चा हूं, इसलिए मुझे कोई डर नहीं சரி, है। அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டுமானால் उसके पुत्र हमें नहीं रहना है அசுத்தமானது தொடக்கூடாது. और अशुद्ध कार्य को छूना नहीं है। 2 கொரிந்தியர் 6 இதுல முடிச்சது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17 18. और दूसरा कोरिन्थियर 6वां अध्याय में 17 और 18 वचन। 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17 18. ஆனபடியால் ம். நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு திரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று ம். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம என்ன செய்யணும்? ஆமா. யார் நடுவுல இருந்து புறப்படணும்? और किसके बीच से हमें निकलना है? கொல்லாதவர்கள் கூட்டத்துல நம்ம இருக்கக்கூடாது. और अशुद्ध जिनके उनके बीच हमें नहीं रहना है। அபிஷா பரியாசக்கார இடத்துல உட்காரவே கூடாது. और जो गलत बोलता है उनके बीच में हमें बैठना नहीं है। ஆமென். आमेन। அப்ப பரியாசக்காரர்கள் பொல்லாதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கூட நாம உறவு வைக்க கூடாது. और बुरे लोग के बीच में हमें कोई संबंध नहीं रखना है। அதுக்காக அப்படி வைக்காம எப்படி ரசிக்க முடியும் அப்படின்னா கேள்வி நமக்கு வரும். और ऐसा बोलकर उनको कैसे उदार दिलाएंगे करके हम प्रश्न पूछते கணவன் हैं। ரசிக்கப்பட்டிருக்காங்க, மனைவி ரசிக்கப்படலாம் தான். और पति उदार पाए और पति उदार नहीं पाए वैसे भी அதுக்காக नहीं है। கணவனை துரத்திடலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம், மனைவி துரத்திடலாமா அப்படின்னு கேட்கலாம். इसलिए कि हम पति पत्नी को भगा दे ऐसे तो प्रश्न बोल सकते என்ன हैं ரசிக்கப்படலையே क्योंकि उन्होंने उदार नहीं पाया அப்படின்னு நினைக்கலாம். वैसे हम सोच सकते அவங்க हैं। ரசிக்கப்படுறதுக்காக அவங்க வச்சிருக்காரு. और उन्हें उदार पाने के लिए परमेश्वर ने हमें रखा है। அல்லேலூயா. அதுக்குதான் பொறுமை நமக்கு தேவை. उसी में हमें धीरज बहुत ही आवश्यक है। அதுல மத்தவங்க இருக்கிறாங்க, इसलिए बाकी लोग हैं। உறவுக்காரங்க இருக்கிறாங்க, और हमारे रिश्तेदार हैं। போராட்டமா இருப்பாங்க. और बहुत ही कठोर रहते அப்ப हैं। அவங்க கூட நம்ம பழக்கம் ஏன் வைக்க கூடாது அப்படின்னா उनके साथ हमारा संबंध क्यों नहीं रखना அவங்க है? சுபாவம் நம்மள ஒட்டிடக்கூடாது. उनका स्वभाव जो है हमें वो छूना नहीं है। பேசுங்க, வேலை செய்யுங்க, ஒன்னா வேலை செய்யுங்க, तो बोलो और उनसे अच्छे से काम ஒன்னா படிங்க, मिलकर काम करो, पढ़िए। ஒன்னா போங்க, ஒன்னா படிங்க, வேலை செய்யுங்க, பண்ணுங்க. ஆனால் ये सब सारा का कुछ कार्य करो, அவங்களுக்கு நம்மளுக்கு டிஃபரெண்ட். लेकिन उनका और हमारा बीच अंतर है। அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பரிசுத்த பிள்ளைங்க, तुम पवित्र लोग हो, அவங்க அசுத்த பிள்ளைங்க. वो अशुद्ध के लोग हैं। உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. और तुम्हारे और उनके बीच में बहुत ही एक बड़ा एक இப்படி अंतर है। வைக்கிறாங்களா, நான் பணக்காரன், நீ ஏழை, உனக்கு எனக்கு 7 வயசா இருக்காரு. और संसार में जिस प्रकार कहते हैं कि मैं अमीर और तू गरीब அப்படி है, ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்கல்ல, 7 வயசா இருக்காரு. और सीढ़ी रखे तो भी नहीं छुपाएगी। பரலோகம் போறவனுக்கும் போல் நரகலோகம் போறவனுக்கும் எத்தனை 7 வயசுல இருக்காரு. और स्वर्ग जाने वाले और नर्क जाने वाले कितने लोग रहेंगे तो भी वो मिलेंगे नहीं। அப்ப என்ன செய்யணும் நாம? इसके लिए हमें क्या करना है? நல்லபடியா நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और उनके बीच से निकल कर अलग रहो और अशुद्ध वस्तु को मत छुओ। அந்த மாதிரி மனுஷன் பேசணும். और उस प्रकार के लोगों से बात नहीं करना ஒரு है। ஆங்கிலிக்கன் சபைக்கு நாங்க போயிருக்கோம், இங்கிலீஷ் சபை, और एक अंग्रेजी सभा पे हम गए थे। இங்கிலாந்து நாட்டுல சபை, அது ஆஸ்திரேலியா சபை. ऑस्ट्रेलिया का एक सभा है। நான் சொல்லி அந்த சபைக்கு நாங்க போனோம், இங்கிலீஷ் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் எல்லாம் எடுப்பாங்க, ஒண்ணும் தெரியாம கூப்பிட்டு போய் உட்கார்ந்து வருவோம். और वहाँ पर सिर्फ अंग्रेजी में प्रचार होता है, सारा कुछ उसी भाषा में होता है। நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. हम यहाँ पर बपतिस्मा ले रहे அந்த हैं। குடும்பத்துக்காரங்க மாட்டு அப்பா எடுத்து சாப்பிட்டுருவாங்க ஞாயிற்றுக்கிழமை. सिर्फ वो परिवार के लोग जो है प्रभु का भोजन पे भाग लेते थे। நாங்கள் அந்நிய ஜனங்களாக பார்க்கப்பட்டோம். और हम सारे लोग जो अन्य जाति के लोग நாங்கள் जैसे ஞானஸ்நானம் थे। பெற்ற அபிஷேகம் பெற்றவங்க கூட அந்நிய ஜனங்களாக பார்க்கப்பட்டோம். और बपतिस्मा लेकर परमेश्वर का अभिषेक पाए तो भी उस जगह पर अन्य लोग के समान அவங்க थे। காமனா, அதாவது நார்மலா செஞ்சுட்டு அப்படியே போயிருவாங்க, அவ்வளவுதான். और वैसे कॉमन में वो कर चले जाएंगे। அந்நிய பாஷை பேசுறது, ஆவியில துதிக்கிறது, ஆவியில ஜெபிக்கிறது, ஒரு 2 பாட்டு பாடுவாங்க, அப்புறம் சங்கீதம் வாசிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, முடிஞ்சு சொல்லுவாங்க. और अन्य भाषा बोलेंगे नहीं, परंतु कुछ स्तुति नहीं करेंगे, सिर्फ 2 गीत गाएंगे और चले जाएंगे। எங்களை ஒரு அற்பமா பார்த்தாங்க. और हमें एकदम एक तुच्छ माने थे எங்களுக்கு அப்ப கொடுக்க மாட்டாங்க. और हमें प्रभु का बोझ में बांध நாங்க அப்ப சாப்பிடறதாக ஏறணும். अब उस समय में उसे लेने के लिए बहुत ही எங்களை चाहते விரோதமா थे। பார்த்தாங்க. हमें बहुत ही विरोधी कर देखे। அப்ப என்ன சொன்னாங்கன்னா, और तभी उन्होंने क्या कहा, அதாவது அவங்களுக்கு நமக்கு டிஃபரெண்ட் வச்சுக்காங்க. और उनके और हमारे बीच अंतर है करके उन्होंने कहा। நாம நாங்க அசுத்தவான்களா, और हम सारे जो है अशुद्ध அவங்க लोग हैं பரிசுத்தவான்கள். और वो सारे पवित्र है। அல்லேலூயா. हालेलुया। இப்படிலாம் சொன்னாங்க, அந்த இடமே வேண்டாம்னு சொன்னாங்க. ऐसा बोले तो हम उस जगह को छोड़कर ही आ गए थे। இன்னைக்கு எங்களை அசுத்தவானா இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல ஏற்றிருக்க மாட்டாங்க. और अशुद्ध रहेंगे तो परमेश्वर इस जगह पर हमें नहीं रहे आमीन। आमीन। அவங்க
தொழுது கொள்றாங்க, அவங்க வேற மாதிரி தொழுது கொள்றாங்க. और वो भी परमेश्वर की वंदना करते हैं मगर अलग प्रकार में करते हैं இந்த மாதிரி வசனத்தை பிடிச்சிருக்காங்க. और इस प्रकार के वचन को पकड़ते அவங்க हैं நடுவுல இருந்து புறப்பட்டு போவாங்க. और उनके बीच से अलग कर जाओ करके कहते हैं பக்கத்துல யாராவது அந்நியமா உட்கார்ந்தா கூட உங்க பக்கத்துல விசுவாசமா உட்கார்ந்து और तुम्हारे बाजू में विश्वासी ही बैठना है ஹோட்டல்ல சாப்பிட போனாலும் கூட உங்களோட விசுவாசமா ஹோட்டல் உட்கார்ந்து சாப்பிடணும். और तुम्हारे बाजू में होटल अगर होटल चाहते हो तुम्हारे बाजू में विश्वासी को ही बैठना है ஒரே பெஞ்சில ஒரே டெஸ்க்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் அந்நியனும் விசுவாசம் சாப்பிடக்கூடாது. और एक ही डेस्क में जो है अन्य जाति और परमेश्वर का बच्चों बैठकर नहीं खा सकता ஆளை விட்டா போதும் ஓடி வரும். ऐसे कभी छोड़ेंगे करके सोच कर निकल गए ஹல்லேலூயா. हालेलुया। இது வசனம் சொல்லுகிறது. यहाँ पर वचन कहता है அசுத்தமானது தொடாதே. अशुद्ध को मत छूओ அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு और मैं तुम्हें ग्रहण करूंगा உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். और तुम्हारा पिता हूँ நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். और तुम मेरे बेटे और बेटियां होंगे ये सर्वशक्तिमान प्रभु परमेश्वर के नाम वचन है ஆமென் சொல்லுமா? आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளுக்குள்ள அதிகாரத்தை நாம் உரிமை பாராட்டி அதை நடந்து கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर के अंदर रहने के कारण उसका अधिकार बच्चे बनने का अधिकार हम पाते हैं எழுந்திருப்போம். हम सब खड़े हो जाएंगे ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் வந்திருக்கிறார். और परमेश्वर का बच्चे होने के लिए हमें अधिकार दिया है அவரை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேருக்கு அத்தனை பேர் பிள்ளைகளாகும்படி और जो कोई इसे विश्वास करता है सारे लोगों को परमेश्वर ने अधिकार दिया है வேதம் சொல்லி யூதரென்றும் கிரேக்கரென்றும் இல்லை. और यूदिया कर देख कर नहीं है எந்த பாசைக்காரனும் அவன் இவன் இவன் ரசிக்கப்பட ரசிக்கப்பட அப்படிங்கிறது சட்டமே கிடையாது. और अलग अलग भाषा में कोई वो ये उदार पाए वो उदार पाए वैसा कुछ नहीं है எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராய் और இருக்கிறார். सारे लोग उदार करने का परमेश्वर का यही आशा है படைக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட வேண்டும் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். और जो कोई उत्पन्न हुआ है वो सारे लोग उदार करने का परमेश्वर का इच्छा है துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியவோ. और दूसरे व्यक्ति जो मरता है उसके कितना ही प्रिय होगा மனதிற்கு ரசிக்கப்படவளோ விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और मन फिराकर उदार करने ही मेरा इच्छा है करके प्रभु कहते हैं ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்வோம். और परमेश्वर के समूह पर हम धन्यवाद करेंगे हालेलुया. आए हैं हम तेरे चरणों में लेकर हम स्तुति आए हैं हम तेरे चरणों
आपके समूह में प्रभु हम खड़ा रहकर आपको स्तुति आराधना के द्वारा आपको महिमा करते हैं प्रभु। इस शाम के समय में आप हमारे से बात किया है, हम सबको आपका वचन सुनने के लिए मौका दिया है प्रभु। आपके वचन का द्वारा प्रभु हम उत्साहगत बनकर आपके लिए गवाह बनकर आगे बढ़ने के लिए प्रभु मौका दिया है, इसलिए धन्यवाद करते हैं। आपके बेटा बेटी करके हमको अंगीकार दिया है, इसलिए धन्यवाद करते हैं प्रभु। आपके ऊपर विश्वास जो रखता है सारे आपको बेटा बेटी बन जाते हैं, इसलिए कहता परम पिता आपका बेटा बेटी को आपने आशीष करते हैं। आगे बढ़ने के लिए हर एक दिन आपका प्रशंसा से भरकर अभिषेक से भरकर चलाइए प्रभु। हम आपको धन्यवाद करते हैं, धन्यवाद करते हैं प्रभु। यीशु के नाम को धन्यवाद करते हैं प्रभु। इस शाम के समय में प्रभु आप इस जगह पर मंडला रहा है, इसलिए धन्यवाद करता हूँ प्रभु यीशु। आपका अभिषेक हर एक व्यक्ति को ऊपर उतर दो प्रभु, हर एक व्यक्ति को ऊपर उतर दो प्रभु। सारे बीमारी या सारे संकट को, सारे रुकावटों को हटा दीजिए प्रभु, शंगाई कर दीजिए प्रभु। यीशु के नाम से शंगाई बोल दो, यीशु के नाम से शंगाई बोल दो। हालेलुया, नन्ही के लिए दिन अभिषेक का निरख எல்லா பலவீனங்களை எடுத்து போட்டு சுகப்படுத்தபடி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா தேவ நாம மகிமைப்படட்டும்। பிள்ளைங்க அப்பா, நாங்க உங்க பிள்ளைங்க ராஜா, நாங்க உங்க பிள்ளைங்க ராஜா, உங்க பிள்ளைங்க கூட உரிமை பாராட்டுகிறோம்। எங்களுக்கு என்னென்னலாம் வாக்கு கொடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்குகிறோம்। விடுதலை ஆரோக்கியத்தை தந்தருவீரா, இன்னும் வேதத்திலே ஆழத்திலே கொண்டு செல்வீரா। வருகிற நாட்களிலே பிள்ளைகளை எடுத்து வதமே பயன்படுத்துங்க, ஒவ்வொருவரும் சாட்சியா நிறுத்துங்க। பிள்ளைகள் உரிமை பாராட்டி அநேக இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகளையும் கொண்டு வரத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நடத்தும்படியா ஒவ்வொருவர் வாய்களை பயன்படுத்துங்கப்பா। அநேக ஆத்துமாக்கள் சிதறி இருக்கிறாங்க, அநேக மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க, பாவத்தில் விழுந்து நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறாங்க। கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருந்து அப்ப ஆத்துமாக்களை கொண்டு வருவார்களா? நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும்। ஆத்துமாக்களை தருவீராக, நேர்நகரில் இருக்கிற ஆத்மாக்கள் தருவீராக, கிளை சபைகளை உருவாக்கி தருவீராக, நீங்க பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக, அபிஷேகம் இருக்கிற பிள்ளைகளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக। நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்। பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்கள் மனிதரோடு கூட இருப்பதாக, ஆமென்। அல்லேலூயா, அல்லேலூயா। கர்த்தர் ஒருத்தர் அவர் கட்டப்பட்டார்।